ஒரு ஊர்ல ஜான் ஒரு பையன் இருந்தானா. அவன் பயங்கரமான ஒரு சோம்பேறி. எந்திரிச்சு நிக்கிறதுக்கும் உட்காரத்துக்குமே அவனுக்கு பயங்கர சோம்பேறித்தனம். ஒரு புத்தகம் கீழே விழுந்தா கூட அதை எடுக்காம அப்படியே பார்த்துட்டு இருப்பான். தென்னை மரத்து பக்கத்துல உட்காந்து அந்த மரத்தையே பார்த்துட்டு இருந்தானா ஜான். எதுக்காக தெரியுமா? மரத்துல இருந்து இளநீர் தானா அவன் கிட்ட வரணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அந்த அளவுக்கு ஒரு சோம்பேறித்தனம். எந்திரிச்சு நிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்குமே ஒரு சோம்பேறித்தனம். அப்பதான் அவங்க அப்பா அவங்க கிட்ட வந்து, இந்த சோம்பேறித்தனம் இருந்ததுன்னா உன் வாழ்க்கையில நீ எதையுமே சாதிக்க முடியாது, இந்த சோம்பேறித்தனமே உன்னை டோட்டலா அழிச்சிரும், எப்பவுமே கொஞ்சமாவது உடம்ப சுறுசுறுப்பா வச்சு வேலைகளை செய்ய கத்துக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரா. இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர். நம்ம வாழ்க்கை நல்ல விதமா ஒரு நல்ல வழியில இருக்கணும் அப்படின்னா மடியை விடணும். மடினா சோம்பல அறவே விடணும். எந்த வேலை செஞ்சாலும் சோர்வே இல்லாம சுறுசுறுப்பா வேலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்.